ஹே ஆல், யூனிவர்சல் ஸ்டுடியோ வீடியோவோட பார்ட் 3 இது அண்ட் ஃபைனல் வீடியோவும் இதுதான். இப்போ நம்ம ஃபார் ஃபார் அவே அப்படிங்கிற ஒரு உலகத்துக்குள்ள போக போறோம். இந்த பிளேஸ் பக்கா டிஸ்னி வேர்ல்ட் செட்டப். உள்ள போனா பொம்மை படக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இங்க நம்ம எங்க போய் நின்றாலும் போட்டோ எடுக்கிற மாதிரி ஸ்பாட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா டிஸ்னியில் உள்ள எல்லா கேரக்டர்ஸ், கார்ட்டூன்ஸ் எல்லாமே இதில் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட மணி 5 ஆயிடுச்சு. எங்களால் எல்லாத்தையுமே பார்க்க முடியல. ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி இன்னும் 1 ஹவரில் ஏதாச்சும் ஒரு ரைட் போகணும்னு சொல்லிட்டு கடைசியாக ஏறின ரைடு தான் இது. மற்ற ரைடெல்லாம் விட்டுட்டு நான் இந்த ரைடுக்கு போன காரணம் என்னன்னா, சின்ன வயசுல என்னால் ஒரு பூனை கூட வளர்க்க முடியல. அப்போ என்னோட பெட்டா நான் இதை தான் பார்த்தேன். நம்ம ஊர் எக்ஸிபிஷன்லலாம் ஒரு டிராகன் ட்ரெயின் இருக்கும். அதில் நான்லாம் போயிருக்கேன். பட் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது கிட்ஸ் போக வேண்டிய ஒரு ரைடு அப்படின்னு. அந்த ரைடு மாதிரி தான் இந்த ரைடும். பட் இது என்ன வித்தியாசமா இருக்கும், இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். அப்படியே மேலேருந்து கீழே வரும். We have been spotted! Hold on! We are going through! What would I do without you? சீரியஸாக இந்த ரைட் சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் பயப்படாமல் கூட்டிகிட்டு போகலாம். அவங்க பயப்பட மாட்டாங்க அவ்வளோவா. ஆக்சுவலி டைம் முடிஞ்சிருச்சு, 6 மணி ஆக போகுது. ஸோ எல்லாருமே வெளியாகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் வெளியே போய் தான் ஆகணும், இல்லைன்னா அவங்களே கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்பிடுவாங்க. ஏன்னா இதுக்கு மேலே பார்க்க இங்கே எதுவுமே இல்லை. ஷோ டைம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரைடுமே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம வேறு ரைடும் ஏற முடியாது, டைம் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வெளியே கிளம்பிட்டோம். ஆக்சுவலி ஒரே நாளில் யூனிவர்சல் ஸ்டுடியோ பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்கலாம். பட் நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக இன்னொரு நாள் போவோம். அப்போவாச்சும் நான் ரோலர் கோஸ்டரில் ஏறணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இது என்னன்னு தெரியல, ஃபார் ஃபார் அவேல ஏதோ ரைடு மாதிரி இருக்குது. ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒரு குட்டி ரோலர் கோஸ்டர்னு நினைக்கிறேன். பட் இது நான் பார்க்கவே இல்லை, கடைசியாக தான் பார்க்குறேன். மூடிட்டாங்க. கிளம்புறதுக்கு மனசே இல்லாமல் கிளம்பணும். ஒரு 8 o'clock வரைக்குமாவது வச்சுருக்கலாம். 6 மணிக்கே மூடி இருக்க வேணாம், வெளிச்சமாக தானே இருக்குது. உள்ளே இருந்தப்போ அதை பார்க்கணும் இதை பார்க்கணுன்னு ஒரு இதுலேயே ஓடிக்கிட்டு இருந்தோமே தவிர நாங்கள் பெருசாக ஃபோட்டோ எடுக்கல. ஸோ வெளில வரும்போது தான் அங்கங்கே நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறமா நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், கடையெல்லாம் 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வெளில பார்க்கலாம் அப்படின்ட்டு வெளில ஒரு ப்ராடக்டாக சும்மா பார்த்துட்டு இருந்தோம். வாங்கலை எதுவும். கடை ஃபுல்லாகவே பயங்கரமாக இருந்துச்சு. எப்படின்னா இப்போ மினியன் அப்படின்னா மினியனில் வர எல்லா கேரக்டரும் வச்ச மாதிரி அந்த கடை ஃபுல்லாகவே இருக்குது. அந்த மாதிரி ஒரு கடையிலையும் என்னென்னவோ அதோட திங்ஸ் மட்டும்தான் இருக்குது, தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது. எனக்கு ஆக்சுவலி மினியன் ரொம்ப பிடிக்கும். அதோட பொம்மை, அதோட டிஷர்ட், அதோட கப்பு, கீ செயின் என்னென்னமோ வச்சுருந்தாங்க. ஃபைனலி நம்ம எங்கேருந்து என்ட்ரு ஆகணுமோ அங்கேயே எக்ஸிட் ஆகிடுவோம். வெளியே யூனிவர்சல் அப்படின்னு ஒரு உலக உருண்டை சுற்றிட்டு இருக்கோம். இதை காலையில் பார்க்குறத விட ஈவினிங் பார்க்க நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த லைட் எஃபெக்ட் எல்லாம் கொஞ்சம் நிறையா தெரியும். அண்ட் அங்கேருந்து வர ஸ்மோக் பயங்கரமாக இருக்கும் அங்கே ஃபோட்டோ எடுக்கும். அண்ட் அங்கே நிற்கும் போதே நமக்கு அந்த ஸ்மோக்கில் ஒரு சில்னஸ் தெரியும். அது மேபி ஐ திங்க் அந்த வாட்டர் ஸ்பிளாஷ் ஆகுறதுனால அந்த மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. பட் அங்கே நிற்கும் போதே நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வைப் கொடுக்கும். அண்ட் இங்கே கேபிள் காரும் இருக்குது. நான் சின்ன வயசில் கேபிள் காரில் போயிருக்கேன். நான் இப்போ ரீசெண்டாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஃப்யூச்சரில் போவோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி நம்ம அங்கே யூனிவர்சல் ஸ்டுடியோக்கு வெளியே ஃபுட் ட்ரக் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே நம்ம டிஃப்ரெண்ட் ஃபுட்டு ட்ரை பண்ணலாம். நாங்கள் பெருசாக எதுவும் வாங்கி சாப்பிடல, ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால.